வணக்கம் மக்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்திரா காந்தி மியூசிக்கல் ஃபவுண்டேஷன் அப்படின்ற இடத்த தாங்க பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு பிளானிட்டோரியம் அப்படின்ட்டு இதை பாருங்கள். இந்த ரோடை கிராஸ் பண்ணாலே போதுங்க, ஜவஹர்லால் நேரு பிளானிட்டோரியம் அப்படின்ட்டு இந்த பிளானிட்டோரியமும் இங்கே தான் இருக்குது. ஸோ போனீங்கன்னா இந்த ரெண்டு இடத்தையுமே நீங்கள் கவர் பண்ணிட்டு வரலாம். சூப்பரான பிளேஸ், ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு ஆஃப் அ டேக்கு மேலேயே நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் ரெண்டு இடத்துக்கு வந்தீங்கன்னா. ஸோ மார்னிங் ஒரு 10 o'clock அந்த மாதிரி வந்தீங்கன்னா கூட ஈவினிங்குள்ளே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். இது பாருங்கள், இதுதான் அந்த ஜவஹர்லால் நேரு பிளானிட்டோரியம் ஆப்போசிட் சைடில் இருக்கிறது. கார் பார்க்கிங் இல்லாமல் இருக்குங்க, அதுவும் ஃப்ரீ என்ட்ரி தான். ஜவஹர்லால் நேரு பிளானிட்டோரியம் ஃப்ரீ என்ட்ரி, இது தாங்க என்ட்ரி. ஸோ கார் பார்க்கிங் எல்லாம் சூப்பராகவே இருக்குது. உள்ள என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தான். இதை பற்றியும் நான் கடைசியாக சொல்லியிருக்கேன், கடைசியாக சொல்கிறேன். ஆல்ரெடி நான் இதை பற்றின வீடியோவும் போட்டிருக்கேன். தேவைப்பட்ட அதனோட லிங்க்கும் தர, போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்திரா காந்தி மியூசிக்கல் ஃபவுண்டேஷன் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி பார்த்தீங்கன்னா 10 rupees ஏதோ சார்ஜ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சது. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னோடய ஹஸ்பண்ட் அப்புறம் என்னோடய பிரதர்லாம் தான் போயிருந்தாங்க. அந்த ஏதோ என்ட்ரி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு, அது சும்மா தாங்க, ரொம்ப அதிகம்லாம் இல்லை. இங்கேயே கார் பார்க்கிங்லாம் இருக்குது. உள்ளே போனால் இந்த மாதிரி ரொம்ப அமைதியான இடம், நிறைய செடிகள் மரங்கள்லாம் தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அந்த டான்ஸிங் ஃபவுண்டேஷன் ஷோ இருக்குது போலக்கு. பட் நாங்கள் மார்னிங்கே போகவே எங்களுக்கு அதை பற்றி தெரியல. பட் பசங்களுக்கு நல்லாவே இருந்ததுங்க. நேரு பிளானிட்டோரியம் முடிச்சுட்டு இங்கே கூப்பிட்டு வந்தோம். இங்கேயும் நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம், டைமெல்லாம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரொம்ப அமைதியாக இருந்தது. நிறைய எக்யூப்மெண்ட்லாம் இருந்தது. ஸோ அங்கெல்லாம் நின்று ஃபோட்டோஸ் எடுக்கவோ, ஹெலிகாப்டர், ஏரோப்ளைன் இந்த மாதிரி, அப்புறம் ஓல்டாக செஞ்சு வச்சுருந்த மிஷின்ஸ் எல்லாமும் இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே டைம் நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ போகிறதுனா ரெண்டு இடத்துக்குமே நீங்கள் போய் பார்க்கலாம். நிறைய மிஷின்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதிலெல்லாம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறைய உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. இதை முடித்த உடனேவே நாங்கள் ஜவஹர்லால் நேரு பிளானிட்டோரியம் இருக்குது இல்லைங்களா, அங்கேயும் போயிருந்தோங்க. அதுக்கு என்ட்ரி எதுவுமே இல்லை, கார் பார்க்கிங்கும் ஃப்ரீ தான். பட் ஷோ இருக்குது, அந்த மூவி ஷோ மாதிரி இருக்குது. அதுக்கு டிக்கெட் இருக்குது. அடல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 60 rupees சம்திங் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பட் நாங்கள் போகலை அந்த டைம். நான் ஃபஸ்ட்டு போகும்போது போயிருந்தேன். இதுக்கு முன்னாடி ட்வைஸ் போயிருந்தேன் ஒரு டைம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்குன்ட்டு பார்த்திங்கன்னா 40 rupees வாங்குறாங்க. இதே ஸ்கூல் பிள்ளைங்க அப்படின்னா 30 rupees வாங்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டவங்க. நிறைய ஸ்கூல் பிள்ளைங்களை இட்டுட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஸ்கூலில் ட்ரிப் ஏதாவதுன்னா இந்த இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ என்னோடய பையனோட ஸ்கூல்லையும் இந்த ட்ரிப் இந்த லாஸ்ட் டைம் இங்கே தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இதுக்கு அடுத்தது ஜவஹர்லால் பிளானிட்டோரியம் பாருங்கள். அது ஃபுல்லாக சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு பிளானிட்டோரியம் தான். ஸோ இதை பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா அந்த பிளானிட்டோரியமுக்கும் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். அதையும் நான் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாத. இது நாங்கள் போயும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க. ஆகிட்டுருக்கோம், ஒரு 8 to 10 month ஆகிட்டுருக்கோம். ஸோ எங்கள் வீட்டுக்கு கெஸ்டெல்லாம் வந்திருந்தப்போ போயிருந்தோம். ஸோ அதனோட வீடியோவை இப்போ தான் நான் போடுறேன். கொஞ்சம் டிலே ஆக ஆரம்பிச்சிடுச்சு வீடியோ போட. ஸோ நல்ல பிளேஸ், பார்க்கலாம்.